இன்சுலின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்திச்ச பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும், நீரிழிவு நோயை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி டயபெட்டிஸ்ன்ற நீரிழிவு நோய் எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்னன்னு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. அதிகமாக சாப்பிட்றது, மன அழுத்தம், சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் டயபெட்டிஸுக்கு காரணம் அப்படின்னு நம்பப்பட்டது. இதனால் இதுக்கு ஏற்ற மாதிரியே சிகிச்சைகளும் வழங்கப்பட்டது. இதன் காரணமாகவே டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்ட நிறைய நபர்கள் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றம், அதிகமாக தாகம் எடுத்தல், சோர்வா உணர்தல் போன்ற அறிகுறிகளை ஆரம்பத்தில் டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க எதிர்கொண்டாங்க. அடுத்து போக போக நிறைய பேருடைய உடல் எடை குறைஞ்சது. அதே மாதிரி நிறைய பேருடைய உடல் எடை ரொம்ப வேகமாக அதிகரிச்சது. அதுக்கப்புறமா இந்த கீட்டோ ஆசிடோசிஸ் அப்படின்ற ரொம்ப சீரியஸான ஒரு மெடிக்கல் கண்டிஷன் நிறைய பேருக்கு ஏற்பட்டது. இதனால் ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, அதே மாதிரி மன அழுத்தம் ஏற்படுறது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா இந்த டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேருடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி கண் குறைபாடு, அதுக்கப்புறம் இதயம், சிறுநீரகம் போன்ற உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுறது அப்படின்னு இது போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டது. இதெல்லாம் கடந்து டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் கோமாக்கும் போனாங்க. இதுக்கப்புறமா டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் படுத்த படுக்கையாகவும் இருந்தாங்க. இப்படி இவ்வளோ பாதிப்புகள் இருந்தது. இவ்வளோ பாதிப்புகளை சமாளிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் சில சிகிச்சை முறைகள் இருந்தது. அதில் முதல் முறை என்ன அப்படின்னா உணவு முறை தான். அதாவது இந்த டயட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. குறிப்பாக நிறைய மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் லோ கலோரி, லோ கார்போஹைட்ரேட், ஹை ஃபேட் இந்த ஒரு உணவு முறையை பரிந்துரை பண்ணாங்க. அதாவது 450க்கும் குறைவான கலோரிகள் எடுத்துக்கிறது, அதே மாதிரி இந்த சுகர்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது, இது மாதிரியெல்லாம் உணவு முறைகளை மாற்றினாங்க. ஆனால் இந்த உணவு முறைகளை பின்பற்றுறதுக்கு அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ரொம்ப சவால்கள் இருந்தது. ஏன்னா அந்த சமயம்லாம் அடிக்கடி இந்த பசி, பட்டினி, பஞ்சம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய போரும் அந்த காலகட்டத்தில் நடக்கும். இதனால இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போ இந்த பசி, பஞ்சம், பட்டினி இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஏழைகள் எல்லாம் ரொட்டி, பிரெட்டு இது போன்ற உணவுகளை தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதிலெல்லாம் கார்போஹைட்ரேட் இல்லாமல் இருக்காது. ஸோ என்னெல்லாம் பரிந்துரைக்கப்பட்டதோ அதெல்லாம் சரியாக பின்பற்ற முடியாத நிலைமை அந்த காலகட்டத்தில் இருந்தது. இது உணவு முறையில். இன்னொரு பக்கம் இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்ற விஷயம். உடற்பயிற்சி அப்படின்றது டைப் 1 டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுத்தமாக கை கொடுக்கல. டைப் 2னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேணால் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது ஓரளவுக்கு அவங்களுடைய ஆயுள் காலத்தை நீட்டிச்சது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. இது ஏன் அப்படின்றத போக போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மூலிகைகள் நிறைய இந்த ஹெர்பல் மெடிசன் பயன்படுத்தி பார்த்தாங்க. அதுவும் பெருசாக கை கொடுக்கல. அதுக்கப்புறமா சோடியம் பைகார்பனேட் அப்படின்ற ஒரு மருந்தை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஓபியம், அதுக்கப்புறமா ஆர்சனிக் போன்ற மருந்துகள் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ரேடியேஷன் தெரப்பி போன்ற சிகிச்சை முறைகளையும் பயன்படுத்தினாங்க. ஆனால் இது எதுவுமே பெருசாக அந்த காலகட்டத்தில் கை கொடுக்கல. ஏன்னா டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ், இன்னொன்று டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் தான் இப்போ சொன்ன விஷயங்கள், அந்த லோ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறது, சரியாக உடற்பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் ஒழுங்காக பண்ணிகிட்டே இருந்தாலே டைப் 2 டயபெட்டிஸை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் டைப் 1 டயபெட்டிஸை மேனேஜே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அது ஏன் அப்படின்னு புரியணும்னா டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாகணும். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்போ தான் விஷயம் புரியும். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, பொதுவாக நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது பீட்டா செல்ஸ் அப்படின்ற சிறப்பு செல்கள் நமது கணையத்திலிருந்து இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யும். அந்த இன்சுலின் தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அப்படின்ற சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு கல்லீரல், தசை மற்றும் கொழுப்பு திசுக்களில் இருக்கக்கூடிய செல்களுக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ இன்சுலின் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த செல்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு அதை அந்த குளுக்கோஸ் அப்படின்ற சர்க்கரையை கிளைக்கோஜன் அப்படின்ற மூலக்கூறாக மாற்றிடும். ஸோ அதை அப்படி கன்வெர்ட் பண்ணி கல்லீரலில் அந்த கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ணிடும். இப்படி ஸ்டோர் பண்ண பிறகு நமக்கு ஆற்றல் தேவைப்படும் போது, குறிப்பாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்குறது, நம்ம நடக்கிறது, நம்ம ஓடுறது, இது மாதிரியான செயல்பாடுகளுக்கு நமக்கு எனர்ஜி தேவைப்படும் போது அந்த கிளைக்கோஜன் தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய உடலில்
அந்த குளுக்கோஸ் அப்படின்ற சர்க்கரையின் அளவு வந்து சீராக்கப்படுது. இப்படி இருக்கும்போது சில நபர்களுக்கு மட்டும் அவங்களுடைய சொந்த இம்யூன் சிஸ்டமே பீட்டா செல்ஸை வந்து தவறுதலாக டார்கெட் பண்ணி அழிச்சிரும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி அந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போது அந்த குழந்தையினுடைய உடலில் அந்த தொற்று பாதிப்பை ஏற்படுத்தின கிருமிகள், அந்த கிருமிகள் சில நேரங்களில் பீட்டா செல்ஸ் மாதிரி வந்து இமிட் பண்ணும். அதாவது பீட்டா செல்ஸ் மாதிரியே அந்த கிருமிகள் வந்து மாறும். இப்படி மாறும்போது அந்த குழந்தையினுடைய இம்யூன் சிஸ்டத்தினால, நோய் எதிர்ப்பு மண்டலத்தினால எது கிருமிகள் எது பீட்டா செல்ஸ் அப்படின்னு சரியா வந்து கண்டறிய முடியாது. அதனால அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கிருமிகளை வந்து அழிக்கிறதா சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த பீட்டா செல்ஸையும் சேர்த்து அழிச்சிரும். ஏன்னா பீட்டா செல்ஸ் எது கிருமிகள் எது அப்படின்னு கண்டறிய முடியாதனால. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக அழிச்சிடுறனால பீட்டா செல்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். இப்போ அந்த குழந்தையினுடைய உடலில் ரத்தத்தினுடைய அந்த குழந்தையினுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸோடைய அளவு அதிகரிக்கும் போது அது அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு இன்சுலின் தான் இருக்குது, இன்சுலின் தான் தேவை. ஆனால் அந்த இன்சுலின் வந்து கணையத்திலிருந்து உற்பத்தி ஆகணும் அப்படின்னாலே, அது சுரக்கணும் அப்படின்னாலே அதுக்கு பீட்டா செல்ஸ் தான் அவசியம். ஸோ இப்போ இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து தவறுதலாக பாக்டீரியா அல்லது வைரஸ் அப்படின்னு நினச்சி பீட்டா செல்ஸை டார்கெட் பண்ணி அழிச்சிட்டனால அந்த குழந்தையினுடைய உடம்புல பீட்டா செல்ஸ் இருக்காது. இதனால் கணையத்திலிருந்து இன்சுலின் வந்து சுரக்காது. இப்படி இன்சுலின் சுரக்காதனால அந்த ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்ற சிக்னல் ஆனது கல்லீரல், தசை மற்றும் கொழுப்பு திசுக்களில் இருக்கக்கூடிய செல்களுக்கு வந்து கிடைக்காது. அது கிடைக்காதனாலேயே அந்த செல்கள் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை குறைக்காது. அந்த சர்க்கரையை அந்த மூலக்கூறா கிளைக்கோஜன் அப்படின்ற மூலக்கூறா மாற்றாது. இதனால ரத்தத்தில் அப்படியே வந்து சர்க்கரையின் அளவு அதிகரிச்சுட்டே போகும். இந்த நிலை தான் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு நிலையை சமாளிக்க முடியாது, நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா என்ன தான் இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையணும் அப்படின்னா இன்சுலின் தேவை. இன்சுலின் இல்லாமல் என்ன உடற்பயிற்சி பண்ணாலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு குறையாது. ஸோ ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையாமல் இருக்கிறனாலேயே பல பாதிப்புகள் ஏற்படும். ரத்த அழுத்தம் ஏற்படுறது, நரம்பு மண்டலம் பாதிக்கிறது அப்படின்னு இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா உடல் சோர்வும் ஏற்படும். ஏன்னா அந்த குளுக்கோஸ் தான் வந்து அந்த செல்ஸ்னால கன்வெர்ட் பண்ணப்பட்டு கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு அந்த கிளைக்கோஜன் தான் நமக்கு வந்து ஆற்றலை கொடுக்குது. இப்போ குளுக்கோஸே வந்து அந்த கல்லீரல், தசை மற்றும் கொழுப்பு திசுக்களில் இருக்கக்கூடிய செல்கள்னால கிளைக்கோஜன் அப்படின்ற மூலக்கூறாக மாற்றப்படலைன்னா அப்போ அந்த கிளைக்கோஜனே நமது கல்லீரலில் வந்து இருக்காது. அதனால் நமக்கு ஆற்றல் தேவைப்படும் போது அந்த ஆற்றலும் கிடைக்காது. ஸோ நம்ம என்ன தான் வந்து குளுக்கோஸ் வந்து அதிகமாக சர்க்கரைலாம் சாப்பிட்டா கூட அந்த சர்க்கரை வந்து சரியாக கிளைக்கோஜனாக நமக்கு மாறாதனால நமக்கு ஆற்றலும் கிடைக்காது. இதனால் படுக்கை ஆயிடுவாங்க. ஸோ உடல் எடை வந்து இப்படி தான் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் உடல் எடை அதிகரிக்கும். டைப் 1 டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஒல்லியாயிருவாங்க, உடல் எடை வந்து பயங்கரமாக குறைஞ்சிரும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இதுக்கு செயல்படுத்தப்பட்ட அந்த சிகிச்சை முறைகள் அது எதுவுமே வந்து கை கொடுக்கல. ஏன்னா என்னதான் வந்து லோ கலோரி, லோ கார்போஹைட்ரேட் அப்படின்னு அந்த சர்க்கரையெல்லாம் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் கூட ஏற்கனவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை குறைச்சாகணும். ஸோ அது வந்து அப்போ குறைக்க முடியாது இன்சுலின் இல்லாதனாலேயே. ஸோ இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் எதிர்கொண்டு வந்தனாலேயே அந்த காலகட்டத்திலெல்லாம் வந்து நிறைய நபர்கள் வந்து இறந்து தான் போனாங்க, அவங்கள காப்பாற்றவே முடியல. ஸோ இப்பேற்பட்ட காலகட்டத்திலிருந்து ஃப்ரெடரிக் பேண்டிங், அதுக்கப்புறம் சார்ல்ஸ் பெஸ்ட், அதே மாதிரி ஜான் மெக்லவுட், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் காலிப் அப்படின்ற இந்த 4 நபர்கள் இவங்கள்னால 1921ஆம் ஆண்டு இன்சுலின் அப்படின்றது உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1922 இன்சுலின் வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ இன்சுலின் வந்து ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பீட்டா செல்ஸ் இல்லைன்னாலும் டைப் 1 டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷனாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்சுலினை வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு அதை இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கும் போது அந்த இன்சுலின் வந்து நேராக சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும், ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ சிக்னல் கொடுத்தோடனே அதுக்கு ஏற்ற மாதிரி கல்லீரல், தசை மற்றும் கொழுப்பு திசுக்களில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஒரு புரட்சி, மருத்துவத்தில் ஒரு புரட்சியானது இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலமாக நடந்தது. ஆனால் இந்த இன்சுலின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பாதிப்புகளை இந்த மருத்துவ உலகம் சந்தித்து வந்தது. ஸோ இப்போ நான் சொல்லும் போதே இன்சுலின் எந்த அளவுக்கு முக்கியமானது, இன்சுலின்னால எவ்வளோ கோடிக்கணக்கான மக்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்பேற்பட்ட இன்சுலின் வந்து
எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அது வந்து கண்டுபிடிக்கப்படுறதுக்கு காரணமா இருந்தவங்க எப்படி அத வந்து ரொம்ப சிறப்பா வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற அந்த ஃபுல் டீட்டெயில நான் ஏற்கனவே வந்து வீடியோவா போட்டிருக்கேன். அத பார்க்குறதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். அத பாருங்க. இல்லன்னா டிஸ்ப்ளேவுல டச் பண்ணுங்க. நேரா அந்த இன்சுலின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற அந்த வீடியோக்கே போயிரலாம். அந்த ஒரு தகவல் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும், சர்ப்ரைசிங்காவும் இருக்கும். ஸோ பாருங்க. தேங்க் யூ.